உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன தடவையும் நிச்சயதார்த்தத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த தடவையும் அது மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை பண்றவளை வீட்டை விட்டு அனுப்பியாச்சேங்க. அவளை விடுங்கம்மா. ஏன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், குறிப்பா மாப்பிள்ளை சீனு தம்பிக்கு என் பொண்ணு சாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது மனப்பூர்வ சம்மதம் தானே? இந்த வீட்டில் இருக்கிற யார் ஒருத்தருக்கு சம்மதம் இல்லைனாலும் தயவு செஞ்சு இப்பயே சொல்லிடுங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை இப்பவே நிறுத்திடுவோம். நடந்த சம்பவத்தையே நீங்க இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சம்பந்தி. இங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க வேற எதை பத்தி யோசிக்கவும் வேண்டாம். இருந்தாலும் சம்பந்தி, பொண்ணா பெத்தவனாச்சே, மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தானே செய்யுது. கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்று போச்சுன்னா அதை விட பெரிய அவமானம் வேற என்ன இருக்கு சம்பந்தி? அதனாலதான் என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அச்சோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. சீனு, மாமா, உனக்கு சாருவை கட்டிக்க சம்மதம் தானே? சொல்லு, சம்மதம் தானே? சம்மதம் மாமா. இது போதுமா? போதுங்க, போதும் சம்பந்தி. இப்ப சொல்றேன், எல்லார் முன்னாலேயே சொல்றேன். சீனுவுக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துல சம்மதம். இந்த கல்யாணம் நடக்கும். கொடுத்த வாக்க இந்த ரகுராம் மீறினதில்லை. அப்படி கல்யாணம் நடக்காம நின்னு போச்சுன்னா இந்த ரகுராமோட மூச்சு நின்னதா அர்த்தம். சம்பந்தி, ரகு, மாமா, என்ன சம்மந்தி இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் சம்பந்தி. இந்த ஒரு வார்த்தைக்கு மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்பவே சொல்றேன், சந்தோஷமா தட்டை மாத்திக்கோ. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. உட்காருமா. சரிங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.